நிறைய மர்மெய்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு மர்மெய்டும் வந்துட்டு ஒரு ஒரு கலர்ல இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மர்மெய்டோட முடியுமே ஒரு ஒரு கலர்ல இருக்கு. இந்த எல்லா மர்மெய்ட்ஸ்க்கும் அப்பா வந்துட்டு ஒருத்தர் தான். அவர் தான் இந்த கடலோட ராஜா. அப்பா ஒருத்தர் தான், ஆனா அம்மா தான் வந்துட்டு வேற வேற ஆளுங்க. அதனால தான் ஒவ்வொரு மர்மெய்டும் ஒரு ஒரு கலர்ல இருக்காங்க. ஆனா எல்லா மர்மெய்ட்ஸுமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தான் இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா வந்துட்டு எல்லா மர்மெய்ட்ஸ் கிட்டயும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருப்பாரு. எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க, ஆனா அவரோட கடைசி பொண்ணு மட்டும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த பொண்ணே வராததுனால இந்த ஆளுக்கு வந்துட்டு ரொம்ப கோவமா வருது. அதனால இவர் ஒரு நண்டை வளர்த்துட்டு இருப்பாரு. அந்த நண்டு கிட்ட போயிட்டு என் பொண்ணு எங்க இருந்தாலும் அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. இந்த நண்டும் வந்துட்டு அந்த குட்டி மர்மெய்ட் எங்க போனா அப்படின்ட்டு தேடிட்டு போயிட்டு இருக்கோம். அப்பதான் இந்த மர்மெய்ட் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி கடல் கலியில முழுகி போன ஒரு கப்பலை பார்க்கும். அந்த கப்பலுக்குள்ள மனுஷங்க யூஸ் பண்ற டெலஸ்கோப், கண்ணாடி, சீப்பு இது எல்லாத்தையுமே இந்த மர்மெய்ட் பார்க்கும். அதை வச்சே மனுஷங்களாம் எப்படி நடந்துக்கிட்டாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்றதையும் கத்துக்கும். கடைசியில வந்துட்டு ஒரு ஆளோட சிலை இந்த மர்மெய்ட்க்கு கிடைக்கும். அந்த சிலையை பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எல்லாருமே வந்துட்டு நீ ஒரு மர்மெய்ட் தான், மனுஷங்க மேல ஆசைப்படாத அப்படின்ட்டு அந்த பொண்ணை வார்ன் பண்ணி வச்சிருவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.